சாப்பாடு கூட பாரமா தோன்றதுன்னா அப்படி என்ன மன கஷ்டம் உங்களுக்கு? என்ன கஷ்டம் இல்லைன்னு கேளு. மொடவன் கும்பத்தேனுக்கு ஆசைப்பட்ட மாதிரி மிடில் கிளாஸ் மனுஷாலா இருந்துட்டு சொந்த வீடு கட்ட ஆசைப்பட்டேன், கட்டியும் முடிச்சேன். ஆனா காசுக்கு போயும் கரும தீரலங்கிற கதையா அந்த வீட்டை விட்டுட்டு வரும்படி ஆயிடுத்து. அடுத்த வாளுக்கு வாடகைக்கு விட்டா வருமானம் வரும்னு பார்த்தேன், அதுவும் நடக்கல. எத்தனையோ பேர் வந்து பார்த்துட்டு போறா, ஆனா விலைக்கு கேட்கறாளே தவிர வாடகைக்கு வரமாட்டேங்கிறா. ரெட்டியார் வேற வீட்டை இடிச்சு கட்டுற வரைக்கும் வேற வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு. இந்த காலத்துல சொந்த வீடு கூட கட்டிடலாம், ஆனா சிட்டிக்குள்ள வாடகைக்கு வீடு கிடைக்குமா? எங்க போறதுன்னே தெரியாம அல்லாடின்னு இருக்கோம். அட்வான்ஸ் 10 மாச வாடகை, பேங்க் லோன் வேற 6 மாசமா கட்டல. இன்னும் 1 மாசம் டியூ கட்டலனா அவன் வீட்டை அட்டாச் பண்ணி ஏலத்துக்கு கொண்டு வந்துருவான். பல்ராம் படிப்பு முடிச்சுட்டு வேலை தேடி அலையறான். அவன் பையில 50 ரூபாய் கூட வச்சு அனுப்ப முடியலையேன்னு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. பிச்சைக்காரனா கூட பிறந்துடலாம், ஆனா மிடில் கிளாஸா பிறக்கவே கூடாது. அத்திமேர் என்ன நீங்க சின்ன குழந்தை மாதிரி அழுதுண்டு? இங்க பாருங்க அத்திமேர், கஷ்டம் வரும் போகும், அது நிரந்தரமா நிலையா நிக்க போறது இல்ல. ஆனா அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி யார் நிக்கிறாளோ அவ தான் லைஃப்ல பெரிய ரேஞ்சுக்கு வருவா. இவ்வளவு ஏன் அவதார புருஷர்லாம் கூட அல்லல் பட்டு அவதிப்பட்டு அவஸ்தைப்பட்டு அப்புறமா தான் லைஃப்ல அச்சீவ் பண்ணிருக்கா. நீங்க அனாவசியமா மனசை போட்டு அழட்டிக்காதே. நான் தான் இப்ப வேலைக்கு போறேன்ல, பரத்தும் கூடிய சீக்கிரம் பெரிய டைரக்டர் ஆக போறான். அப்புறம் என்ன, மாசம் மாசம் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன். அத்தனை பணத்தையும் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துறேன். அதுல இருந்து நீங்க வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி, எல்லா ப்ராப்ளமும் போயிடும். மது, உன்னை நான் எப்படி எல்லாம் கேவலப்படுத்திருப்பேன், ஆனா அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காம இவ்வளவு ஹெல்ப் பண்றது நினைச்சா. என்ன அத்திம்பேர் நீங்க? நீங்க யாரு? நீங்க யாருன்னு ஏன் ஒரே அக்காவோட ஒரே அத்திம்பேர். சிரிப்பு வருது.